வணக்கம். நாம பாடு பைத்தீஸ் பாடம் 35 லெசன் 35 பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடத்தில் அடுத்து நாம் இன்னும் சில புது வார்த்தைகள் தான் நாம் படிக்க போகிறோம். ஒரு சில காய்கறிகள், மற்றபடி இன்னும் சில வார்த்தைகள் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை கரேலா. கரேலா கரேலா பிட்டர் கார்ட், பாகற்காய். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு காய்கறின்னா அது பாகற்காய் தான். ஆனால் அந்த பாகற்காய் நல்ல உடல் நலத்திற்கு நல்லது. நிறைய அதனுடைய நன்மைகள் அதில் நிறைய இருக்குது. அதனால் பாகற்காய் எல்லோரும் சாப்பிடுங்க. பாகற்காய் தொகரை வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அது உடம்புக்கு நல்லது. ரைட். ஜாதாத்தர். ஜாதாத்தர் மேக்சிமம், அதிகப்படியான, பெரும்பான்மையான, அதிகபட்சம், இப்படிலாம் சொல்றதுக்கு ஜாதாத்தர். ஜாதான மேக்ஸ், அதிகம். ஜாதான ரொம்ப, அதிகம், நிறைய. அதுலேருந்து வந்த வேர்டு தான் ஜாதாத்தர். மேக்சிமம், அதிகப்படியான, பெரும்பான்மை, அதிகபட்சம். அப்புறம் பாருங்க சச்மே. சச்மே உண்மை. சச்மே உண்மையில், சத்தியமாய், உண்மையாய், அந்த மாதிரி சொல்லலாம். அசல்மேனாலும் அது ஒன்று தான். ரியலி, சிம்பிளி. சச்மேனாலும் அசல்மேனாலும் சேம் தான், ஒரே மீனிங் தான். உண்மையில், சத்தியமாய், சத்தியமாக, உண்மையாக, என்ன சொல்லலாம். அடுத்தது பாருங்க சச்மேஹி. நம்ம இந்த ஹீ படிச்சிருக்கோம். ஏ தான், நானே போகணுமா, நானே கடைக்கு போகணுமா அப்படின்னு இந்த ஏ, நான் தான் போகணுமா, அந்த தான், அதுக்கு நம்ம ஹீ படிச்சோம். அப்போ அதுலேருந்து வந்து தான் சச்மே, உண்மையிலேயே, ட்ரூலி, அசல்மேஹி, ட்ரூலி, ஜென்யூன்லி, ரெண்டும் ஒன்று தான். உண்மையிலேயே, சத்தியமாக. நீ யாருக்கையாவது ஒருத்தர் சத்தியம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சச்சிமே போல் அப்படி சொல்லலாம். அசல்மே, சச்சிமே போல், சத்தியமாக சொல்லுண்ணே அப்படி சொல்லலாம். அப்புறம் பாருங்க காயே தோபி. இந்த தோபியை பற்றி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் படித்தோம், மறுபடியும் வருது. இன்னொரு திருப்பி பார்க்கலாம். மறுபடியும் பார்க்க மைண்டில் பதிய தெரிஞ்சு. காயே தோபி, சாப்பிட்டு இருந்தாலும், நீங்கள் சாப்பிட்டுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு காப்பி குடிங்க, ஒரு டீ குடிங்க, அந்த மாதிரி சொல்லும்போது ஈவன் இஃப் யூ ஈட், ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போல் ஒரு டீயாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காயே தோபி. காயே தோபி एक चाय पियो, ஒரு சாயை குடிங்களேன், அந்த மாதிரி சொல்லுது காயே தோபி, சாப்பிட்டு இருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஈட். அடுத்தது பாருங்க கஹே தோபி, சொல்லி இருந்தாலும், சொல்லி இருப்பினும், ஈவன் இஃப் யூ டோல்ட். அடுத்தது பாருங்க தேக்கே தோபி, பார்த்திருந்தாலும், ஈவன் இஃப் யூ சா, ஒருவேளை நீங்க பார்த்திருந்தாலும், பார்த்திருப்பினும் அப்படிங்கிறதுக்கு தேக்கே தோபி. தேக்கு நம்ம படிச்சிருக்கோம். தேக்னா என்னது, பார்த்தல். கஹே படிச்சிருக்கோம், சொல், கூறு. கா, சாப்பிடுதல் படிச்சிருக்கோம். அப்போ அந்த தோபி வந்ததுனால ஏ மாத்திரை காயே, கஹே, தேக்கே அப்படிங்கிறது வருது. நம்ம இதெல்லாம் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் பண்ணியிருக்காங்க. காயா, காயி, காயே. சாப்பிட்டான், சாப்பிட்டாள், சாப்பிட்டார்கள்ங்கிறது காயே, அதுதான் இங்கே வந்துருக்கு. கஹே சொல்லி ப்ளூரல் ஃபார்மில் கொண்டு வந்துருக்காங்க. சொல்லி பாசன்ஸுக்கு அதான், ப்ளூரல் ஃபார்முக்கு அதான், பாசன்ஸுக்கு அதான். இது அடுத்த பாசன்ஸு, இது பாசன்ஸு. தேக்கே, தேக்கா, தேக்கி, தேக்கே, அதே பாசன்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் வந்துருக்கு. அடுத்து பார்க்கலாம். உன்னத். உன்னத் அப்படின்னா முன்னேற்றம், டெவலப். உன்னதி, முன்னேற்பாடு, முன்னேற்றி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்னா உன்னதி. இது டெவலப், உன்னத், முன்னேற்றம். அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழில் முன்னேற்றம் தான் சொல்ல போகிறோம். வகைர, நம்ம தமிழில் இருக்க வகைராக்கள் சொல்ல முடியல. வகைராக்கள், முதலிய, ஆகிய, போன்ற, வகைரா, எல்லாத்துக்கும் ஆல் தீஸ் வகைர, அவ்வளோ. பவுச், மேலே பிறை போட்டு புள்ளி இருக்கு பாருங்க. பிறை போட்டு புள்ளி, மூக்கு சத்தம் வரணும், மூக்கு ஒளி சவுண்டு. பஹூஞ்சு, புரில், இச், பஹூஞ்ச். ரீச், போய் சேர்தல், சென்றடைதல். அப்புறம் பாருங்க யாத்தோ, ஒன்று உட்கார், இல்லைன்னா போ, ஒன்று படி, இல்லைன்னா போய் தூங்கு. அந்த ஒன்று இல்லைன்னா
ஒன்று இல்லைன்னா அப்படி சொல்றதுக்கு இந்த யாத்தோங்கிறத பயன்படுத்தலாம். இஃப் அதர்வைஸ் இல்லாவிட்டால், இல்லை எனில், ஒன்று அல்லது. நான் இப்போ சொன்ன உதாரணம் அந்த வாக்கியங்களில் ஒன்று இங்கே உட்காந்து பேசாமல் உட்காரு, இல்லை சத்தம் போடாமல் பேசாமல் வெளியே போய் அப்படி சொல்லுவோம்ல, ஒன்று இல்லாட்டி அந்த அந்த ரெண்டுக்கு இடையில யாத்தோ சேர்த்து வரும். ஹிந்தியில் வரும்போது யாத்தோ யாத்தோ யஹா மை ஏச்சா லேச்சா, ஒன்று இங்கே உட்காரு இல்லைன்னா போயிடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா சை ஜன் 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 ஜன்னு என்னது? ஜனம் மக்கள். நம்ம ஜனம்னு இதையும் எடுத்தால் அதான் ஹிந்தி ஜன் மக்கள். சை ஜன் நல்ல மனுஷன், குட் பர்சன். அப்புறம் பாருங்க இம்லி டேமரிண்ட் புளி, சாம்பாருக்கு புளி குழம்புக்கெல்லாம் கரைக்கக்கூடிய புளி, பானைக்காரம் புளி, அந்த புளிக்கு இம்லின்னு பேர். அப்புறம் கரும்பு, பொங்கலுக்கு கடிச்சு சாப்பிடக்கூடியது கரும்பு, ஈக் ஈக் சுகர்கேன். அடுத்தது பாருங்க கண்ணில் போடக்கூடிய ஸ்பெக்டாக்கிள்ஸ், ஸ்பெக்டாக்கிள்ஸ் கண் கண்ணாடிக்கிறது ஐனக் ஐனக். அப்புறம் ஓஸ் பனி துளி, இல்லை ஒரு சொட்டு தண்ணிங்கிறதுக்கு ஓஸ்ன்னு பேர். தொடர்ந்து நம்ம அதே பாடத்தில் பாடம் 35 பார்ட் 35 அது லெசன் 35ல் பார்த்துட்டு இருக்கோம். டர் டர் பயம், ஃபியர் அஃப்ரைட் பயம். லடு லடு ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபைட்டு சண்டையிடு சண்டையிடுதல். தன் தனலக்ஷ்மி, அந்த தன்னு சொல்ல பார்த்தீங்களா அதுதான். வெல்த் தனம் செல்வம் பணம், தன் 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 தௌலத்துமாங்க, சொத்து பத்து அப்படிம்பாங்க. அது தன் தன் அப்படின்னா வெல்த் தனம். தனலட்சுமின்னு பேரெலாம் வைக்காங்களா அதான். கருவாயா கடந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு பயிற்சியில் இருந்துச்சு. காட் இட் டன் செய்ய வைத்தான். நம்ம நிறைய கர் படித்தோம். கியா கியே கி பாசன்ஸ், அதாவது கரோட பாசன்ஸ் படித்தோம். செய்தான் கியா, செய்தாள் கி, செய்தார்கள் கியே, செய்ய வைத்தான் செய்ய வைத்தாள் செய்ய வைத்தார்களுக்கு என்ன சார்னா கருவாயான்னு நம்ம அந்த படத்தில் பயிற்சியில் ஒரு இடத்துல வந்துச்சு. அப்போ கருவாயானா செய்ய வைத்தான். பெண்பாளர் தான் கருவாயி செய்ய வைத்தாள். நிறைய ப்ளூரல்ல கருவாயே செய்ய வைத்தார்கள். அது மாதிரி பாருங்க லிக்வாயா காட் ரிட்டன் எழுத வைத்தான், லிக்வாயி எழுத வைத்தாள், லிக்வாயே எழுத வைத்தார்கள். நம்ம வாக்கியம் அமைக்கும்போது பேசும்போது இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் உருவாக்கி பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி.